திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏன் ஏற்றுறாங்க அப்படின்ட்டு ஒரு தடவை விஷ்ணு, பிரம்மன், சிவன் இடையில யார் பெரியவங்கங்கிற தர்க்கம் வந்துச்சு. சிவன் தன்னோட ஜோதி வடிவத்தை காமிச்சு, யாரு முதல்ல என்னோட அடி இல்லைனா முடிய பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் பெரியவங்க, நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு உடனே கீழே போக ஆரம்பிச்சாரு. காட்டுப்பன்றி வேஷத்துல உள்ள போறாரு. கொடைஞ்சு கொடைஞ்சு பூமியை கொடைஞ்சு ரொம்ப தூரம் போய் பார்க்கறாரு. பார்க்க முடியல. ஸோ தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு திரும்பி வந்துடுறாரு. பிரம்மன் என்ன பண்றாருன்னா மேலே போறாரு. போயிட்டே இருக்காரு. போறாரு வரவே இல்லை. அப்போ சிவன் தலையில இருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுது. அதை பிடிச்சிக்கிட்டாரு. நேரா சிவன் கிட்ட வந்து, நான் உங்க முடிய பார்த்துட்டேன், இதுதான் அதுக்கு சாட்சின்னு சொல்லி அந்த பூவை காமிக்கிறாரு. உடனே கோவம் வந்துடுச்சு சிவனுக்கு. பிரம்மா, இனி யாரும் உன்னை கோவில்ல வச்சு கும்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொய் சொன்னதுனால அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஜோதிமயமா நின்னதால அதை ஞாபகமா வைக்கிறதா திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க.